அன்பினர்களே, நன்றாக கவனித்து பாருங்கள். ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதல் தொடுக்கும் அதே நேரத்தில், அதே நாளில் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தாக்குறது. ஆரம்பத்தில் பார்த்தோமே, அந்த பெஸ்ட் யுத்தத்திலேயே கிட்டத்தட்ட 400 படிகள் கடந்துச்சு. இப்போ நேற்று தாக்கினாங்க இல்லையா, அந்த தாக்குதல் போல இல்ல. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலில் 13 பேர் காலி, 14 தலைகள் காயம். ஏன் இதுக்காக செய்யறீங்க? இது புதன்கிழமை காலை 6:50 நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 7 மணி போடுறாங்க காலை செய்தியாக. அப்ப என்னடா நீங்க நடக்குதுங்க? ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 13 பேர் கொல்லப்பட்டதாகவும் 14 பேர் காயமடைந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் அரசு அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள். சர்வதேச செய்தியாக அது வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று புதன்கிழமை நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஹாஸ், குனார் மற்றும் பக்திகா மாகாணங்களை குறிவைத்ததாக தலிபான் தலைமை செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஹாஜித் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளின் கூற்றுப்படி பலியானவர்களில் 11 குழந்தைகள், ஒரு பெண் மற்றும் ஒரு முதியவர் அடங்குவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதுக்கு சோனி நாடாம், முஸ்லிம் நாடாம், தாடி நாடாம், குல்லா நாடாம். கேவலம் கட்ட வேண்டாம் பாகிஸ்தான். அதான் நான் இப்ப நான் திட்டுறது. இந்த தாக்குதல்கள் குறித்து பாகிஸ்தானிடமிருந்தோ அல்லது அதன் ராணுவ அதிகாரிகளிடமிருந்தோ உடனடியாக எந்த உறுதிப்படுத்தலும் அல்லது கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை, இன்னும் வெளிவரவில்லை. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகிலுள்ள பாகிஸ்தானின் வடமேற்கு ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் துன்குவா என்ன வாய்ப்பு சரிதான் மாகாணத்தின் ஹசன் ஹெல் பகுதியில் சந்தேகிக்கப்படும் பாகிஸ்தான் தலிபான் தீவிரவாதிகள் ஒரு பாதுகாப்பு சாவடியை தாக்கிய ஒரு நாள் கழித்து இந்த வான்வழி தாக்குதல்கள் நடந்துள்ளன. இந்த தாக்குதல் ஒரு கடுமையான துப்பாக்கி சண்டையை தூண்டியது என்றும் அதில் கூட்டாட்சி காவல்துறையை சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் பலர் காயமடைந்தனர் என்றும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பின்னர் பாதுகாப்பு படைகள் தாக்குதல் நடத்தியவர்களில் 8 பேரை கொன்று அவர்கள் சோதனை சாவடிகளை கைப்பற்றுவதை தடுத்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். பெஷாவரில் கொல்லப்பட்ட வீரர்களுக்கான இறுதிச் சடங்கு பிரார்த்தனைகளில் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் சையத் மஹதீன் ரசா நக்வி கலந்து கொண்டார். மேலும் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தீவிரப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் வலியுறுத்துகிறது. 2 நாடுகளும் பேச்சுவார்த்தையில் இறங்க வேண்டும் என்றும் ஈரான் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அண்டை நாடுகளும் வெளிப்படையான போரில் ஈடுபட்டுள்ள நிலையில் தங்கள் தகராறுகளை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்துமாறு ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே பல மாதங்களாக நீடித்து வரும் வன்முறைகளில் 100கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் இந்த சமீபத்திய சம்பவம் மேலும் ஒரு சம்பவம் ஆகும். ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் பாகிஸ்தான் நடத்திய முந்தைய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தான் எல்லை தாண்டிய தாக்குதலை தொடங்கியதை அடுத்து பிப்ரவரி மாத இறுதியில் தற்போதைய சண்டை தொடங்கி இருக்கின்றது. பாகிஸ்தானுக்குள் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படைகள் மீதான தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்ததை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுடன் பகிரங்க போரில் ஈடுபட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிப்ரவரியில் அறிவித்திருந்தது. இந்த ஆண்டில் தொடக்கத்தில் உரும்கியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையான பேச்சுவார்த்தைகளை சீனா நடத்தியது. அதன் பிறகு இரு தரப்பினரும் மேலும் பதற்றத்தை தவிர்க்கவும் தங்கள் சர்ச்சையை தீர்ப்பதற்கான வழிகளை ஆராயவும் ஒப்புக்கொண்டதாக பெய்ஜிங் கூறியிருந்தது. பாகிஸ்தானுக்குள் கொடிய தாக்குதல்களை நடத்தும் தீவிரவாதிகள் குறிப்பாக தலிபான் பாகிஸ்தான் TTP தலிபான் பாகிஸ்தான் TTP ஆப்கானிஸ்தான் பிரதேசத்தில் இருந்து செயல்படுவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. TTP அமைப்பானது ஆப்கானிஸ்தான் தாலிபானிடமிருந்து தனிப்பட்டது, ஆனால் அதனுடன் தொடர்புகளை பேணி வருகிறது. அமெரிக்க தலைமையிலான படைகள் வெளியேறியதை தொடர்ந்து 2021 ஆப்கானிஸ்தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. பாகிஸ்தானில் இந்த குற்றச்சாட்டுகளை ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் நிராகரிப்பதுடன் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதை மீண்டும் மறுத்துள்ளனர் ஆப்கானிஸ்தான். ஆனால் பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகின்றது. இது என்னென்று பிரச்சனை சொன்னாக்கா, அமெரிக்கா தட்டிடுது ஈரானை அடிக்க சொல்லி. இல்ல இவனை பாகிஸ்தானே இதுக்கு ஆப்கானுக்கு நீ அடி என்று கிட்டி கொடுப்பது பாகிஸ்தானே. ஏனெனில்
ஈரானுக்குள்ள ஒரு போர் போகக்குள்ள ஒரு சமநிலைப்படுத்தலாம், உலகத்துல கண்ணோட்டத்தை அதுக்குள்ள கொடுக்கலாம். தனியாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துகின்ற போது உலகம் ஒட்டுமொத்தம் அங்கதான் பார்வையை கொடுக்கும். அந்த பார்வையை வளைக்க, பார்வையை திருப்ப, டேர்ன் பண்ணத்தான் இந்த மாதிரி தாக்குதலை பாகிஸ்தான் கொடுக்குறான். அதை நான் சொன்ன இந்த முனிருத்தனிக்கானே அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த முன்னீர் தான் அமெரிக்கா கிட்ட கைகின்றதும் பிச்சை வாங்குறதும். அது ரம் மாம்சுடன் நல்ல நெருங்கிய கூட்டாளி. அவரை வயது என்ன, இவரை வயது என்ன? இவர் இன்னும் பெண்சினை போல 73 வயது தாத்தா, 80 வயது தாத்தாவோட அவரு நண்பராம். யாரு? முனீர். யாரு? அமெரிக்க ராணுவ தளபதி ஏர் மார்ஷல். அது எப்படி நம்முடைய சரத் பொன்சேகாக்கு பிறகு கொடுக்கப்பட்டது, அவருக்கு ஏர் மார்ஷல். அது முன்னாடி சரத் பொன்சேகா பெற்றுக்கிட்டார். ஆக ஈரான் தேவையில்லாம இந்த பாகிஸ்தான் தேவையில்லாம ஆப்கான் தாடி வாழக்குள்ள ஓட்டிக்கு நிக்கிறாங்க. அவனுகள் வாழை சுருட்டிக்கு அடிச்சா தாங்க மாட்டாங்க. பார்க்கலாம், தொடர்ச்சியான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.